ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குட்டி குட்டி வாட்டர்மெலன் தான் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஈஸியான மெத்தட்ல தான் பண்ணியிருக்கேன். நார்மலா நம்ம வீட்ல இருக்க திங்ஸ வச்சே நம்ம இது பண்ணிரலாம். ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டை. அந்த முட்டையில உள்ள அந்த ஓட்டைய அடைக்கிறதுக்காண்டி, இன்னொரு ஷெல்லுல உள்ளத நான் கட் பண்ணி குட்டியா எடுத்து, அந்த முட்டைய க்ளோஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம வந்து நீங்க அதில இமேஜில பார்த்துருப்பீங்க. ஹாஃப் வாட்டர்மெலன் செஞ்சிருக்கோம்ல, அத வந்து ஹாஃபா கட் பண்ணி எடுக்கிறேன். இன்னொரு முட்டை ஷெல் எடுத்து, ஹாஃபா அந்த ஷேப்புக்கு என்ன தேவையோ, அதே மாரி கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு, அடுத்து நம்ம வச்சிருக்க கிரீன் கலர் பெயிண்ட் இருக்குல்ல, இது வந்து சாதாரண திக் கிரீன், நார்மல் திக் கிரீன் தான். அத எடுத்து 2 கோட் அடிக்கணும். இப்போ வந்து நான் அடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கோட். அப்படி இல்ல உங்களுக்கு இந்த கோட்டிங் நம்ம வந்து என்ன இப்படி இருக்கு 2 வாட்டி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இல்லாட்டி நீங்க ஒயிட் பெயிண்ட் இருக்குல்ல, அத வச்சு ஃபர்ஸ்ட்டே இந்த ஒயிட் ஷெல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட் குடுத்துட்டீங்கன்னா, 2வது கோட் வந்து கிரீன் மட்டும் போதும். இப்போ அந்த ஹாஃப் ஷெல் இருக்குல்ல, அதுக்கும் ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சுட்டேன். இப்போ வந்து அத காய வச்சுட்டு தான் இப்போ நான் வந்து செகண்ட் கோட் அடிக்கிறேன். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டா போறதுனால உங்களுக்கு வந்து நான் காய வைக்கிறது தெரியல. இப்போ செகண்ட் கோட் அடிச்சிட்டு இருக்கேன். செகண்ட் கோட் அடிச்சுட்டு, அதையும் ஒருக்க காய வைக்கணும். காய வச்சா தான் அடுத்து நம்ம கையில எதுலயுமே ஒட்டாம வரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அடுத்து செகண்ட் ஷெல் இருக்குல்ல, அந்த ஹாஃப் ஷெல் அத எடுத்து அடுத்து நம்ம செகண்ட் கோட் அடிச்சிட்டு இருக்கோம். இதையும் நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, இத கொஞ்சம் காய வச்சிரணும். காய வச்சுட்டோம்னா, இதுவும் வேல முடிஞ்சுது. கிரீன் கலர் அடிக்க வேண்டாம். அடுத்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில ஒரு ரவுண்ட் ஷேப்ல நீங்க கட் பண்ணிருங்க. இது எதுக்குன்னா, அந்த ஹாஃப் ஷெல் ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அதில வந்து அ கவர் பண்றதுக்காண்டி நம்ம வைக்கும். அதில வந்து ரெட் கலர் பெயிண்ட்ட வச்சு நல்லா ஃபுல்லா நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிருங்க. ஏன்னா உள்ள இப்போ வாட்டர்மெலனுக்குள்ள வந்து ரெட் கலர்ல இருக்கும்ல, அதனால நம்ம வந்து ரெட் கலர் அடிக்கிறோம். நல்லா ஃபுல்லாமே அந்த ரெட் கலர் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இதையும் காய வச்சுருங்க. ஏன்னா இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்ல, அதனால இதையும் காய வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ எடுத்து அத ரோல் பண்ணி நல்லா அதுக்குள்ள வச்சு ஃபுல்லா அடைச்சிருங்க. அந்த ஹாஃப் வாட்டர்மெலன் இருக்குல்ல, அத அடைச்சு முடிச்சுட்டு, இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, கிரீன்லயே லைட் கிரீன் கலர் இருக்கும்ல, அந்த கிரீன எடுத்துட்டு, ஒரு கோடு மாதிரி, அதாவது மேலேருந்து கீழ வரைக்கும் ஒரு 6 லைன்ஸ் அதாவது கிராஸா போடுற மாரி, உங்களுக்கு ஒரு பிரஷ்ஷ வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு தகுந்தாக்குல நீங்க எப்படி போட இஷ்டம் இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் வாட்டர்மெலன்ல எப்படி இருக்கும். அதுக்காண்டி ஸ்ட்ரைட் லைனாலாம் இருக்காது. அது ஒரு அன்ஈவனா இருக்கும். அந்த மாரி லைன் போட்டுக்கோங்க. இது போட்டு முடிச்சோனே, அதே மாரி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. பின்னாடி, முன்னாடி சேர்த்தே கம்ப்ளீட் பண்ணிருங்க. பண்ணி முடிச்சுட்டு, அடுத்து அத காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு ஹாஃப் ஷெல் வச்சிருக்கோம்ல, அதுலயும் அதே மாதிரி நம்ம வந்து லைன் போடுறோம். இது வந்து பேரட் கிரீன்னு சொல்லுவாங்க இந்த கிரீன் கலர். இது வந்து நம்ம இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் திக்கா தெரியுது. இன்னும் ட்ரை ஆன பிறகு நமக்கு வந்து ஒரிஜினல் வாட்டர்மெலன் மாரியே இருக்கும். அப்புறம் நம்ம அந்த ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல ஏதாவது ஒரு ஊசியோ, எதையோ வச்சு ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்ல முக்கி அதில வந்து டாட் டாட்டா வைங்க. இது எதுக்குன்னா, வாட்டர்மெலன்ல இருக்க சீட்ஸ் அந்த ஃபீலிங் நமக்கு வரணும்ல, அதுக்காண்டி தான். எந்த ஊசினாலும் ஓகே. அத எடுத்து நீங்க ஒரு டாட் டாட்டா வச்சா போதும் நமக்கு. கரெக்ட்டா அதே மாதிரி இருக்கும் நமக்கு. நீங்க ஃபிட் பண்ணோனே உங்களுக்கே தெரியும். நல்லா வந்துரும். அப்புறம் நம்ம வந்து அந்த ஹாஃப் ஷெல் வச்சிருக்கோம்ல, அதில வந்து அந்த பேப்பருக்கு பின்னாடி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி, அந்த ஹாஃப் ஷெல் மேல அப்படி பேஸ்ட் பண்ணிற வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஹாஃப் வாட்டர்மெலன் ஷேப்பு எல்லாம் கிடைச்சிரும். இப்போ நம்ம ஒர்க் கம்ப்ளீட் ஆயிட்டு, இதுதான் நம்ம பண்ண வாட்டர்மெலன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.